ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து லீவு. ஸோ இன்னைக்கு காலையில போய் இந்த காவாங்கரை அப்படின்ற இடத்துல புழலுக்கு அந்த பக்கம் இருக்கு. அங்க போய் நெறைய மீன் சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி ஒரு வாரத்துக்கு நம்ம தேவையான மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்னு காலையில கிளம்பி போனோம். வெறும் காஃபி மட்டும் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு, காஃபி மட்டும் போட்டுட்டு குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மொளகா அரைக்க வேண்டியது இருந்துச்சு. வெறும் மிளகாத்தூள் எனக்கு தீந்து போற மாரி இருக்கு. அதனால இந்த மொளகாலாம் காய வச்சுட்டு போலாம் கடைக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டுருந்தேன். ஸோ நல்ல வெயில் அடிக்குது இன்னைக்கு. எப்பவுமே மழை பெஞ்சுட்டே இருக்கு. ரொம்ப இரிட்டேட் ஆகுது. துணி காய வைக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இன்னைக்கு நல்ல வெயில் அடிச்சுதுன்னு சொல்லி, இத காய வச்சு இன்னைக்கு அரைச்சிரலாம் அப்படின்னு சொல்லி நான் காய வச்சிருந்தேன். அப்படியே துணியும் காய போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்ப கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்ப பைக்ல தான் போறோம். அந்த புழல் சைடு இருக்கு இந்த காவாங்கர மீன் மார்க்கெட்டுன்னு சொன்னாங்க. சரி போலாம் அப்படின்னு பைக்ல கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அங்க போய் பார்த்தா தாங்க தெரியுது. என்ன கூட்டம்! எல்லாரும் வந்து வாங்குறாங்க. பைக் பார்க்கிங் பண்றதுக்கே இடம் இல்ல. அவ்ளோ கூட்டம் இருந்துச்சு. ஒரு பக்கம் மீன் வாங்குறாங்க, ஒரு பக்கம் கிளீன் பண்றாங்க. எல்லாமே கூடையா விக்கிறாங்க. எனக்கு வேற சந்தேகமா இருந்தது. கொஞ்சமா கிடைக்குமா? இல்ல நெறைய தான் வாங்கணுமா? அப்படின்ற மாரிலாம் தோணுச்சு. அவ்ளோ சீப்புங்க இங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் ரேட்டு சொன்னேன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குது. கண்டிப்பா நீங்க எங்க இருந்தாலும் இங்க போங்க. காசிமேட விட இங்க சீப்புன்னு நான் நெனைக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்ததுங்க. எல்லா வகை மீனும் இருந்துச்சு. கடமா சாப்பிடணும் போல ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அதனால கடமா வாங்குனோம். நண்டு மட்டும் தான் நான் வாங்காம வந்துட்டேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. எல்லா கடையிலயும் அவ்வளோ கும்பலுங்க. நிக்க இடம் இல்ல. பட் ஆனா வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. வாங்கவே முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் சுதும்பு மீன், அப்புறம் வந்து அந்த வெள்ளை அப்புறம் டிஃபன் சாப்பிடாம போயிட்டோம்னு சொல்லிட்டு, இங்க பைபாஸ் ரோட்ல இந்த எப்பவுமே இந்த பிரிட்ஜில போம்போது நாங்க இந்த ஹோட்டல பார்த்துட்டே போவோம். வள்ளி பவன் ஒரு ஹோட்டலு. சரி இங்க சாப்பிட்டுட்டு போலாம். ரொம்ப பசி வந்துச்சு. ஏன்னா காலையில போனதுனால சாப்பிடாம போயிட்டோம். இந்த வள்ளி பவன்ல டிஃபன் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி இட்லி, தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு போனோம். நான் மீனெல்லாம் எவ்வளோக்கு வாங்குனேன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே சேர்த்து ரூ. 520 தாங்க ஆச்சு. ஆ, எல்லா மீனுமே வாங்கியிருக்கேன். நீங்களே பாருங்க என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன்னு. நான் இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். மீன் சாப்பிட ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாவும் இருந்தது. கடமா வாங்கியிருந்தேன். எறா, அப்புறம் நெத்திலி மீனு, அப்புறம் சங்கரா மீனு, கொஞ்சம் கவல மீனு. அப்புறம் இந்த வாரத்துக்கு தேவையான வெங்காயம், தக்காளியும் வாரம் தான் நான் வாங்குவேன். அதனால சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் கப்ப பிரியாணி கேட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கப்பையும் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஃபிஷ்ஷு, கடமா, எறா இது எல்லாமே சேர்த்து ரூ. 500 தாங்க ஆச்சு. நம்பவே முடியல என்னால. இந்த மாரி தேவைன்னும்போது இங்க போய் வாங்கிட்டு வந்து மொத்தமா மசாலா தடவி உள்ள வச்சுட்டோம்னா, வேணுன்றப்ப எடுத்துக்கலான்னு நெனைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டயர்டா இருந்தது. மீன் கழுவிட்டே இருந்ததுனால, ஒரு சிம்பிளா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கடமா கிளீன் பண்ணதுனால, அத தொக்கு பண்ணிட்டு, ரைஸ் வச்சுட்டு, ரசம் தக்காளி ரசம் வச்சு சாப்ட்டுறலாம். ஏன்னா, இன்னும் கொஞ்சம் மீனெல்லாம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால வெறும் ரசமும், இந்த கடமா தொக்கும் பண்ணிடலாம். சூப்பரா இருந்ததுங்க. வேற லெவல் டேஸ்ட்டு. ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கடமா தொக்கு எப்படி செஞ்சேன்ற ரெசிபி உங்களுக்கு வேணும்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அத பார்த்து நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. சுட சுட சாதத்துல கடமா தொக்க போட்டு ரசம் ஊத்தி சாப்பிட்ட உடனே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னும் 2 மீன் கிளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இந்த கிச்சன் ஃபுல்லா
க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்அப் ஆகணும்னு சொல்லிட்டு சரி கடகடன்னு சாப்பிட்றலான்னு சாப்பிட்டோம். யாருக்கெல்லாம் இந்த சீ ஃபுட் பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் எறா, நண்டு, கடமாலாம் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா மீனும் இங்க போய் வாங்கி ஃப்ரிட்ஜில வச்சுட்டிங்கன்னா, நீங்க அந்த வாரம் முழுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.